மதிப்பிற்குரிய நட்பிற்கு வணக்கம். இது வாழும் வரலாறு. நம்மள பல பேருக்கு சமையல் சாப்பாடு அப்படின்னாலே கொள்ள பிரியமா இருக்கும். நம்மளுடைய நாட்டுல ஜியாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸ், அதாவது நிலவியல் அமைப்பு தான் நம்ம நாட்டு மக்களின் உணவு உடை பழக்க வழக்கங்களை தீர்மானிக்கிற ஒரு முக்கிய காரணியா இருக்கு. உதாரணமாக மலை பிரதேசங்களை எடுத்துக்கலாம். இங்க வாழ்ற மக்கள் குளிர் காரணமாக, அதிகமான குளிர் காரணமாக அடிக்கடி சூடான உணவுப் பொருளை சாப்பிட விரும்புவாங்க. அவங்களுடைய ஆடைகள் கம்பளி, போர்வைகள் இந்த மாதிரி சற்று கனமான ஆடைகளா இருக்கும் அந்த குளிரை தாங்கிறதுக்காக. இன்னும் சில பகுதிகளில் பாத்தீங்கன்னா அதிகமான வெப்பநிலை, ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில இடத்துல அதிகமான வெப்பநிலை இருக்கும். இன்னொரு இடத்துல காலை முழுக்க, அதாவது டெசர்ட், ராஜஸ்தான் இந்த மாதிரியான பகுதி, பாலைவன பகுதிகளை பாத்தீங்கன்னா காலை முழுவதும் அதிகமான வெப்பநிலை இருக்கும், இரவு கொஞ்சம் குளிர்ச்சியான நிலைகள் இருக்கும். சோ இந்த காலநிலைக்கு ஏற்ற மாதிரி அதிக குளிர்ச்சியான உணவுகளோ அதிக சூடான உணவுகளோ இவங்க உண்ணுவாங்க, உடம்புல உள்ள அந்த வெப்பநிலையை சமன் செய்ய. நம்மள பிறந்த மண்ணோட உணவுப் பொருளோட சுவை நமக்கு எப்ப தெரியும் அப்படின்னா, நம்ம ஒரு வேலைக்காக வெளியூர் போகும்போதோ இல்ல படிப்புக்காக வெளியூர் போகும்போதோ அங்க உள்ள உணவுப் பொருட்களை நம்ம சாப்பிட்டு நம்ம நாக்கு சுவை இழந்து ஒரு உணர்வின்றி தவிக்கும் போதுதான் நம்ம பிறந்த மண்ணோட உணவோட ருசியும் அருமையும் தெரியும். ஸோ வேலை செய்யற இடத்துல, படிக்கிற இடத்துல ஏதாவது ஒரு லீவு கிடைச்சது அப்படின்னா ஊருக்கு போறோம் அப்படிங்கிற போது ஃபர்ஸ்ட் டிக்கெட் புக் பண்ண அடுத்த செகண்டுமே நமக்கு டிக்கெட் கிடைச்சதோ இல்லையோ வீட்டுல இருக்கிறவங்ககிட்ட இல்ல அம்மா கிட்ட போன் பண்ணி இத்தனாம் தேதி ஊருக்கு வர்றேன், எனக்கு பிடிச்ச இந்த சாப்பாடை பிளீஸ்மா செஞ்சு வைங்க. இதுதான் நம்ம சொல்ற மிக மிக முக்கியமான ஒரு கோரிக்கையா இருக்கும். நானும் அப்படிதான். சோ எங்க இருந்தாலுமே ஊருக்கு போறோம்னாலே ஃபர்ஸ்ட் அந்த சாப்பாடு தான் நமக்குள்ள ஞாபகம் வரும். அது மட்டும் இல்லாம சாப்பாடு, சமையல் இது எல்லாமே ஒரு மனிதனுக்குள்ள பல்வேறு ரோல்ஸை பிளே பண்ணுது. இப்போ நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க, ரொம்ப கோவமா இருக்கீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு சாப்பாடை நீங்க அதிகமா அந்த டைம்ல சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா கோவம் குறையும், ஸ்ட்ரெஸ் குறையும், ரிலாக்ஸ் ஆகும். இது மெடிசனா இல்ல எந்த மாதிரின்னு தெரியல, பட் இது நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ சாப்பாடு நமக்கு பல பரிமாணங்கள்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. ஸோ இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, நான் பிறந்து வளர்ந்த நாஞ்சில் நாட்டில் உள்ள ஒரு சில உணவு வகைகளும், என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் கொங்கு நாட்டில் உள்ள ஒரு சில உணவுகளும், அதாவது முழுக்க முழுக்க இது என்னுடைய அனுபவம் மாத்திரமே, என்னுடைய அனுபவம் மட்டுமே. ஸோ அதுதான் இன்னைக்கு இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்றேன். ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்கும். எக்ஸாம்பிள், நாகூர் பிரியாணியா இருக்கலாம், செட்டிநாடு காரக்குழம்பா இருக்கலாம், திருநெல்வேலி சோதி, இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் இருக்கும். அதே மாதிரிதான் இந்த நாஞ்சில் நாட்டிலையும் கொங்கு நாட்டிலையும் என்னுடைய அனுபவத்துல நான் ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டு வியந்து பார்த்த பல வித்தியாசமான உணவுப் பொருட்கள் அதுதான் ஷேர் பண்ண போறேன். இதுல கூட குழம்பு வைக்க முடியுமா, இதுல கூட பொரியல் வைக்க முடியுமா அப்படின்னு அசத்துறவங்க தான் இந்த கொங்கு மக்கள். சோ இது முழுக்க முழுக்க என்னுடைய தனிப்பட்ட அனுபவம் மட்டும்தான். என்ன மாதிரியான அனுபவம் உள்ளவங்க இருப்பாங்க, ஸோ அவங்க கூட ஷேர் பண்றதா கூட இதை வச்சுக்கலாம். முதலாவது ரசத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். பொதுவாகவே நாஞ்சில் நாட்டுல ரசம் அப்படிங்கிறது ஒரு டைப் தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு டைப் தான், அதாவது தக்காளி ரசம். இதுல என்னெல்லாம் போடுவாங்க அப்படின்னா, தக்காளி, அப்புறமா கொஞ்சம் புளிக்கரைசல், எல்லாத்தையும் போல கொஞ்சம் பூண்டு, மிளகு, ஜீரகம் இதெல்லாம் அரைச்சிட்டு தாளிக்கிற ப்ராசஸ் தான். தாளிச்சு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டா கமகமக்கிற ரசம் ரெடி. இது எங்களுக்கு மெயின் டிஷ் கிடையாது, சைட் டிஷ் தான். ஏன் அப்படின்னா, நாஞ்சில் நாட்டுல பெரும்பாலும் மதிய உணவுகள்லயோ இல்ல இரவு உணவுகள்லயோ நிச்சயமா மீன் வகைகள் கண்டிப்பா இடம்பெறும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மீன்கள் அவங்களுடைய சமையல்ல பொரியலாவோ குழம்பாவோ கண்டிப்பா இருக்கும். ஸோ ரசம் நாஞ்சில் நாட்டுல சைட் டிஷ் தான், சைடான ஒரு டிஷ்ஷான ஒரு குழம்பு தான். இப்போ மீன் வகைகள் பாத்தீங்கன்னா அங்க சால மீன், நெத்தலி மீன், இறால், நண்டு, வாழை, பாறை, இந்த மாதிரி விதவிதமா இருக்கும். ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கும், ஒவ்வொரு மனம் இருக்கும், ஒவ்வொரு ருசி இருக்கும். அந்த வாசனை வச்சு கண்டிப்பா கொங்கு நாட்டு மக்கள், நாஞ்சில் நாட்டு மக்கள் இது என்ன மீன் குழம்புன்னு கண்டுபிடிப்பாங்க. அதான் அவங்களுடைய ஸ்பெஷல். ரசம் நாஞ்சில் நாட்டுல ஒரு சைட் டிஷ் மாத்திரமே. இப்போ கொங்கு நாட்டுல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரசத்திலேயே அசத்துவாங்க. அதாவது கொள்ளு ரசம், தக்காளி ரசம், பருப்பு ரசம், புளி ரசம், எல்லாத்துக்கும் மேல தூதுவளைய வச்சு ஒரு ரசம் செய்வாங்க பாருங்க, வேற லெவல். ஸோ தூதுவளை ரசத்திலேயே அசத்துவாங்க. என்னடா இந்த இலையில கூட ரசம் வைக்க முடியுமா அப்படின்னா, பாக்குறதுக்கே அவ்வளவு நல்லா இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஸோ ரொம்ப நல்லா செய்வாங்க இந்த கொங்கு மண்டலக்காரங்க. இதே இப்போ யூடியூபை பார்த்து நிறைய இடத்துல நிறைய சமையல் ஒரே ஊர்ல தான் செய்யறாங்க அப்படின்னு யூடியூப்லயே நிறைய டிஃப்ரெண்டா பார்த்து எல்லா இடத்துலயும் செய்யறாங்க. ஸோ இது நான்
கோயம்புத்தூர் வர்றதுக்கு முன்னாடியான என்னுடைய சரௌண்டிங்ல இருந்த ஒரு சமையல் பத்தி தான். ஸோ என்னடா நாஞ்சில் இதுல வந்து செய்யலையா, நாகர்கோயிலையோ கன்னியாகுமரியிலயோ நாங்க கொள்ளு ரசம் செய்யலையா அப்படின்னு யாரும் டென்ஷன் ஆக வேண்டாம். இது முழுக்க முழுக்க என்னுடைய தனிப்பட்ட அனுபவம். மேபி எங்க வீட்டுல செய்யாம கூட இருந்திருக்கலாம் இந்த கொள்ளு ரசங்கள் எல்லாம். ஓகே, எனிவே நான் வந்து கொங்கு மண்டலம் வரும்போது, கொங்கு நாட்டுக்குள்ள வரும்போது இங்க பெரும்பாலும் நான் வியந்து பார்த்த ரசம் வந்து கொள்ளு ரசமும் தூதுவளை ரசமும் சும்மா அசத்திடுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நாஞ்சில் நாட்டு சாம்பார். இது வந்து மெயின் டிஷ் தான். என்னைக்கெல்லாம் மீன் கிடைக்கலையோ இல்ல என்னைக்கெல்லாம் கொஞ்சம் ஐஸ்ல வச்ச மீன் வருதோ அன்னைக்கு எல்லா வீட்லயும் கமக்கிற சாம்பார். அதுவும் ஒரு காய் 2 காய் இல்லைங்க, பல காய்கறிகளை போட்டு சத்தான சாம்பார்ல எங்க நாட்டு மக்கள் அசத்துவாங்க. அதுல வந்து வெங்காயத்துல ஆரம்பிச்சு ஒரு காயும் நாங்க விட மாட்டோம். எல்லாமே போட்டு முதல்ல வேக வச்சு, பருப்பு தனியா வேக வச்சு அது கூட மிக்ஸ் பண்ணி வீட்டுல இருக்கிற மிளகாத்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு, காயத்தூள் போட்டு கமக்கிற மல்லித்தலையும் பிச்சு போட்டு ரசத்தை இறக்கிடுவாங்க. அதுக்கு பெரிய ரைஸ், அதாவது இங்க மட்டை ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, எங்க ஊர்ல செங்கல்பட்டுன்னு சொல்லுவாங்க, குண்டு ரைஸ் சொல்லுவாங்க. இந்த சாப்பாடு காம்பினேஷனுக்கு அப்பளம் பொரிச்சு வச்சு சாப்பிடுவாங்க. சும்மா அசத்தலா இருக்கும் இந்த காம்போ. நம்ம கொங்கு நாட்டுல அசத்துவாங்க பாருங்க அடுத்த வகையான சாம்பார், பூசணிக்காய் சாம்பார். நாங்க மொத்தமா வைக்கிறோம், இவங்க தனித்தனியா டேஸ்ட்லயும் சும்மா கலக்குவாங்க. அதாவது வெங்காய சாம்பார், பூசணிக்காய் சாம்பார், அதுக்கப்புறமா வந்து என்ன கத்திரிக்காய் சாம்பார், இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு காய்கறிகளை போட்டு சாம்பார் செஞ்சு, முருங்கைக்காய் சாம்பார்ல நிஜமாவே அந்த முருங்கைக்காய் வாசனை வரும், அந்த சாம்பார் டேஸ்ட்ல இருக்கும். இந்த மாதிரி சாம்பார்ல வெரைட்டி காட்டுறவங்க நம்மளுடைய கொங்கு நாட்டு மக்கள். ஸோ ஃபர்ஸ்ட்லாம் என்னடா இந்த சாம்பார்னாலே கொஞ்சம் அலர்ஜியா இருக்கும். இப்போ இன்னைக்கு என்ன சாம்பார் வைக்கலாம், ஒரே ஒரு வெங்காயம் இருக்கு போட்டு வைக்கலாமே நம்ம கொங்கு நாட்டு ஸ்டைல்ல ஒரு சாம்பார் அப்படிங்கிற அளவுக்கு எங்க வீட்லயும் 1 வெஜிடபிள் 1 பாட் சாம்பார் தான் எங்க வீட்லயும். அடுத்து நாஞ்சில் நாட்டோட மீன் குழம்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு மண் சட்டியில வந்து எதையுமே தாளிக்க மாட்டாங்க. புளிக்கரைசல் ஊத்திப்பாங்க, மீனை கழுவி போடுவாங்க, நெத்தலி மீனோ சால மீனோ இருந்தா மாங்காய் போட்டு வைப்பாங்க, உப்பு போடுவாங்க, வத்தல் தூள், அவங்க அரைச்சு வச்சிருக்கிற எல்லா குழம்பு போட்டு இப்படி ஒரு கலக்கி விறகு அடுப்புலயோ இல்ல ஸ்டவ்லயோ வைப்பாங்க. ஈஸியா முடிஞ்சு போயிடும் எங்களோட நாஞ்சில் நாட்டோட மீன் குழம்பு. ஆனா கொங்கு மண்டலத்துல வைப்பாங்க பாருங்க, இவ்வளோ சின்ன வெங்காயத்தை அரைஞ்சி எண்ணெய் ஊத்தி அதுல கொஞ்சம் வெந்தயம், ஜீரகம் என்னெல்லாம் போடணுமோ போட்டுட்டு தாளிச்சிட ப்ராசஸ் முடிச்சதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயத்தை போட்டு அதை அரைச்சி தக்காளி இந்த மாதிரி வதக்கி அரைச்சி வைக்கிற மீன் குழம்பும் இங்க ரொம்பவே ஃபேமஸ். ஆனா இது வரைக்கும் கொங்கு நாட்டு மீன் குழம்பு டேஸ்ட் பண்ணதில்லை. பட் அவங்க சாப்பிடுற அந்த இதை வந்து நான் வந்து பார்த்துருக்குறேன். ஸோ அதை வச்சு அவங்ககிட்ட ரெசிபி கேட்கும்போது இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா நாஞ்சில் நாட்டுல தேங்காய்னாலே ரொம்ப ஃபேமஸ். தேங்காய் நல்லா கிடைக்கும், நம்ம கொங்கு நாட்டிலேயே கிடைக்கும். ஆனா தேங்காய் வச்சு மக்கள் பண்ற துவையல் ஒரே துவையல். அந்த தேங்காயில வந்து தேங்காய் பூ, ஜீரகம், பூண்டு, உப்பு, கொஞ்சமா புளி, கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் வச்சு ஒரே துவையலா கொஞ்சம் சம்மந்தின்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் நல்லா பெருசா இருக்கும். அதை நல்லா தண்ணியா இல்லாம கெட்டியா அரைச்சு வைப்பாங்க. இது கூட ஒரு அவிச்ச முட்டையோ வச்சு 2 கருவாடும் பொரிச்சு வச்சா செம்மையான அடிபொலியான மத்தியான சாப்பாடு ரெடி. இது கொங்கு நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா இந்த தேங்காய் துவையல் இல்லாம வைப்பாங்க பாருங்க, ஒரு கொள்ளு துவையல், இந்த மாதிரி எல்லாம் நிறைய விதமான தானியங்களை போட்டு ஒரு துவையல், பருப்பு துவையல், இந்த மாதிரி எல்லாம் டிஃப்ரெண்டா வைப்பாங்க. அடுத்து வந்து நம்மளுடைய நாஞ்சில் நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா சட்னி வகைகள். மோஸ்ட்லி நான் இது வரைக்கும் ஹோட்டல்ல முன்னாடி ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷம்னே வச்சுக்கலாம், அதுக்கு முன்னாடி எங்க நீங்க ஹோட்டல்ல வந்து நீங்க டிஃபன் வாங்கினாலும் உங்களுக்கு தேங்காய் சட்னி, சாம்பார் இதுதான் கிடைக்கும். தேங்காய் சட்னி கூட கொஞ்சம் தண்ணியா இருக்கும் முன்னாடி. பட் அதை தாண்டி நான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் பார்த்ததுக்கு அப்புறமா நிறைய விதவிதமான சட்னிகள் கொடுக்குறாங்க. அப்போ இங்க வந்து ஒர்க் பண்ற இடத்துலயே டீச்சர்ஸ் வந்து நிறைய சட்னி வகைகள்லாம் கொண்டு வருவாங்க. பாத்தீங்கன்னா கொள்ளு சட்னி, கொள்ளை வச்சு நாகர்கோயில் மக்களும் துவையல் அரைப்பாங்க. தேங்காய் துவையலுக்கு அப்புறம் கொள்ளு துவையல் அரைப்பாங்க வறுத்து. பட் இந்த மக்கள் இதையும் வந்து கொள்ளு துவையல், மல்லி சட்னி, அதாவது மல்லித்தழை இருக்குல்ல, மல்லித்தழையோட சட்னி, புதினா சட்னி, வெங்காய சட்னி, தக்காளி சட்னி, அப்பா இதை வச்சே வந்து இங்கெல்லாம் டிஃபன் சென்டர்ஸ்லாம் சும்மா ஜமாய்க்கும். நைட் ஆகட்டும் மார்னிங் ஆகட்டும் சும்மா ஜமாய்க்கும். அதாவது மார்னிங்கை விட நைட் இங்கெல்லாம் டிஃபன் ஐட்டத்துக்கு காம்போ வந்து பெஸ்டா இருக்கும். அது அடுத்து வந்து தேங்காய் குழம்பு. நம்ம நாஞ்சிலோட ஸ்பெஷல் ஒண்ணுமே வீட்டுல இல்லப்பா, தேங்காய் மட்டும்தான் இருக்கு, வத்தல் மட்டும்தான் இருக்கு, உப்பு மட்டும்தான் இருக்குன்னா எட்ரா தேங்காய் வத்துருடா ஸ்பீடா அப்படிங்கிற மாதிரி திருவி தேங்காய் பூவை மிக்சி ஜார்ல போட்டு கொஞ்சம் மஞ்சள், புளி இதெல்லாம் போட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு 2 ஜீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சு அப்படியே தாளிச்சிருவாங்க. கடுகு, கருவேப்பிலை இல்ல வரமிளகா போட்டு தாளிச்சு சும்மா கமக்கிற வெறுங்குழம்பு ரெடி. இதுக்கு ஒண்ணுமே இல்லாட்டியும் அப்பளம், ஒரு முட்டை, வேக வச்ச முட்டையை வச்சு அன்னைக்கு மீல் செம்மையா இருக்கும். இது கூட பொரிச்ச மீன் வச்சு அடிச்சா செம்ம டேஸ்டா இருக்கும். இது கொங்கு நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா இதே புளிக்குழம்பா ஏதாவது ஒரு காய்கறி, எஸ்பெஷலி
முருங்கைக்காய், கத்திரிக்காய், சின்ன வெங்காயம், பூண்டு இந்த மாதிரி போட்டு புளிக்குழம்பா கொஞ்சம் டிஃப்ரெண்டா வைப்பாங்க. அதுவும் சூப்பராகவே இருக்கும். இந்த புளிக்குழம்பு மற்ற இடங்கள்லையும் ஒவ்வொரு இடங்கள்லையும் அவங்களுடைய அந்த மசாலா ஐட்டம் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். பேர் ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் அந்த ப்ராசஸ் ஆகட்டும் இல்லை அந்த டேஸ்ட் ஆகட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இதெல்லாம் அதே மாதிரி இங்க வந்து அரைச்சு வைக்கிற குழம்பெல்லாம் ரொம்ப கம்மி தான் நாஞ்சில் நாட்டுல. இங்க வறுத்து அரைச்சு வைக்கிற குழம்பு கொஞ்சம் நிறையவே இருக்கும். நம்ம ஊர்ல அதாவது நாஞ்சில் நாட்டுல ஸ்பெஷல் வந்து அவியல். எல்லா காய்கறிகளையும் போட்டு எப்படி சாம்பார் வைக்கிறாங்களோ அதே மாதிரி எல்லா காய்கறிகளையும் போட்டு வெறும் ஜீரகம், தேங்காய், பச்சை மிளகாய், பூண்டு மட்டும் தண்ணி சேர்க்காம அரைச்சி தூவனாப்புல எடுத்து கொஞ்சம் மேல தேங்காய் ஊற்றி செய்யறது அவியல். அதே இங்க வந்து மசியல், கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம் போட்டு குக்கர்ல 4 விசில் எடுத்து சூப்பரா ஒரு மசியல் ரெடி பண்ணிடுவாங்க. எல்லாத்துக்கும் மேல நாஞ்சில் நாட்டில் வந்து டிஃபன் பாக்ஸ் ஒன்று தான் இருக்கும். கொஞ்சம் ஒரு ஸ்கூல் போகிற ஸ்டூடெண்ட் ஆகட்டும் இல்லை வேலைக்கு போகிறவங்களும் ஆகட்டும் ஒரு டிஃபன் பாக்ஸில் கொஞ்சம் ஒயிட் ரைஸ் இருக்கும். முன்னாடி எல்லாம் அதிலே குழம்பு ஊற்றி கொண்டு போவோம். இப்போ வந்து தனியாக மேபி கொண்டு போவாங்க. முன்னாடி வந்து ஒரு டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு வச்சுட்டு அதில் ஒரு வேக வச்ச முட்டையை வச்சுருவாங்க. குழம்புக்கு மட்டும் தனி ஒரு பாத்திரம் இருக்கும். இதுதான் எங்களுடைய மத்தியான லஞ்சாக இருக்கும். பட் இங்க கொங்கு நாட்டுல வந்து இந்த 8-9 வருஷமா பாக்குறேன் டீச்சர்ஸ் லஞ்ச் பேக்ல இருந்து 1 by 1 அதாவது ஒரு மேஜிக் பாக்ஸ் மாதிரி இருக்கும். அவங்களுடைய லஞ்ச் பேக் வந்து மேஜிக் பேக்னே சொல்லலாம். ஒரு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சாப்பாடு வெளியில வரும், அடுத்து ரசம் வரும், அடுத்து மெயின் குழம்பு வரும், அடுத்து தயிர் வரும். ரசமும் தயிரும் இல்லாம இங்க எந்த ஒரு மத்தியான லஞ்சுமே வந்து இந்த கொங்கு நாட்டு மக்கள் வந்து ஃபினிஷ் பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய டேபிள்ல என்ன இருக்குதோ இல்லையா ரசம் தயிர் வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு உணவு பழக்க வழக்கங்கள் இங்க ஃபாலோ பண்றாங்க. இந்த உணவுப் பொருட்கள்ல எதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்க எதை ரொம்ப மிஸ் பண்றீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது முழுக்க முழுக்க மறுபடியும் சொல்லிக்கிறேன், என்னுடைய தனிப்பட்ட சுவை அனுபவம் தானே தவிர பொதுவா சொல்றது கிடையாது. ஓகேங்களா? ஸோ எதுக்காக இன்னைக்கு இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய டிஷ்ஷஸ் வந்து இன்னைக்கு வந்து வேலை செய்யற இடத்துல வந்து என்னால சுவைக்க முடிஞ்சது. அப்போ ஏன் இதை பத்தி நம்ம வந்து நம்மளுடைய அனுபவத்தை நம்மளுடைய வியூவர்ஸ் கூட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா தான். ஸோ உங்களுக்கு இதுல என்னென்ன டிஷ் ரொம்ப பிடிக்கும், இதை தவிர கொங்கு மண்டலம் அதாவது கொங்கு நாட்டு கோயம்புத்தூர்ல வந்து என்னென்ன டிஷ்ஷஸ் வந்து இன்னும் ஃபேமஸா இருக்கும், அதாவது ஸ்நாக்ஸ் வேற, இது வந்து குழம்பு கூட்டு வகைகள் என்னெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்ல மறக்காதீங்க. முக்கியமான ஒரே ஒரு டிஃப்ரெண்ட், நாஞ்சில் நாட்டுல வந்து பெரிய மட்டர் ரைஸ் அப்படிங்கறத யூஸ் பண்ணுவாங்க. கொங்கன் ரீஜன்ல பொன்னி ரைஸ். அது கொங்கு ரீஜன்ல மட்டும் இல்லைங்க, நிறைய இடத்துல பொன்னி ரைஸ். கன்னியாகுமரி தவிர மற்ற இடங்கள்ல பொன்னி சாப்பாடு தான் வந்து, அதாவது குட்டியா இருக்கும் மெல்லிசா அரிசி. ஸோ இந்த அரிசியை தான் யூஸ் பண்றாங்க மத்தியானம் லஞ்சுக்கு. ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் சில சட்டுன்னு இந்த உணவுப் பொருட்கள் வந்து டக்குன்னு ஒரு நிமிஷம் ஞாபகத்துக்கு வந்திருக்கும். உங்களுக்கும் பிடிச்ச சாப்பாடை நீங்க நல்லபடியா ஹாப்பியா சமைச்சு சாப்பிடுங்க. சாப்பாடு அப்படிங்கிறது ஒரு இனிமையான ஒரு அனுபவம். சமையலுங்கிறது எல்லா கலைகளையும் மிக கடினமான உயர்ந்த கலை, அது பெண்களுக்கே உரித்தான கலை அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் வாழும் வரலாறு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. வீடியோஸ் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு அழகான வரலாற்று பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நான் ஷர்மிளா ஹென்றி. என்னாலும் உங்களுக்கு பொன்னாள் ஆகட்டும், அதில் என்றென்றும் இன்பங்கள் மட்டும் நிறைந்திருக்கட்டும். நன்றி.